காட்சி வந்தான் நீ வாசாடிக்கும் அத்தாடி மாரியம்மா ஒரு காட்சி வச்ச மாரியம்மா அத்தாடி மாரியம்மா ஒரு காட்சி வச்ச மாரியம்மா காட்சி அரிசிய பாடத்தே போடியம்மா காட்சி அரிசிய பாடத்தே போடியம்மா அத்தாடி மாரியம்மா ஒரு காட்சி வச்ச மாரியம்மா காட்சி அரிசிய பாடத்தே போடியம்மா அத்தடுத்து காலவிட்டு ஓடி வரலே பார்த்துக்கிட்டு முகம் தேடி வரலே அத்தடுத்து காலவிட்டு ஓடி வரலே பார்த்துக்கிட்டு முகம் தேடி வரலே பேசுவது பொங்கல் உண்மை இங்கு வரலே நான் முத்தடக்கி உன்னிடத்தில் இங்கு வரலே பேசுவது பொங்கல் உண்மை இங்கு வரலே நான் முத்தடக்கி உன்னிடத்தில் இங்கு வரலே அத்தாடி மாரியம்மா ஒரு ஆட்டி வச்ச மாரியம்மா ஆட்டி அரிசிய பாடத்தே போடியம்மா சித்திரத்தில் காட்சி கண்ட செல்வநாயகி ஒரு சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி சித்திரத்தில் காட்சி கண்ட செல்வநாயகி ஒரு சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி பத்திரகாளி மாரடி அம்மா பாரினேரி தேவை ஓரடி அம்மா பத்திரகாளி மாரடி அம்மா பாரினேரி தேவை ஓரடி அம்மா அத்தாரி மாரியம்மா ஒரு ஆட்டி வச்ச மாரியம்மா ஆராய்ச்சி அரிசிய பாடத்தே போடியம்மா ஆராய்ச்சி அரிசிய பாடத்தே போடியம்மா ஆராய்ச்சி அரிசிய பாடத்தே போடியம்மா
திருவள்ளுவர் சொல்லிக்கிறேங்க. அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அடேங்க அப்பா கூட்டம் அள்ளிச்சையா அருமை உள்ளவன்ற எனது தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுற்று வட்டாரத்தில் வந்திருக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது முத்தனேந்தல் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்திற்கு தலைமையேற்று முன்னிலை பொறுப்பேற்று மற்றும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு பெரியவர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு சிறந்த முறையில் காவல் பணி இருந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் சமணப்பட்டோ கேட்ட கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு விண்ணகத்துக்கு அவர்கள் வண்ணமல தூவி பண்டிசத்து கீத பாடிகள் வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்க வேண்டும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இந்த மண்ணின் மைந்தன் இன்றைக்கு தமிழகம் எங்கும் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற நீயும் செல்வம் ஒளிபெருக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு வந்துவிட்டு நேற்று கிடந்ததாக நின்று கொண்டிருக்கின்ற அன்பு ரசிக பெருமக்களுக்கும் போன வருஷமே எப்படி புத்தனந்தல் எப்படி ஒரு நாடகத்தை போடுவாங்க அருமையான நடிகர்களை கொண்டு மாப்பிள்ள லட்சுமணத்தை கொடுத்திருப்பாங்க நாடகம் சிறப்பா இருந்து அடுத்த வருஷம் என் பொண்டாட்டி உள்ள காலையை செலுத்த கொடுத்துட்டீங்களா சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளே நான் நாடகத்தை நின்றுகிட்டே நாடகத்தை பார்க்கிறேன் நிவர்த்தி பண்றாங்க. ஆமா அவங்களுக்கு உட்கார இடம் இல்லை வேற வழி இல்லை. நீங்க நின்றுகிட்டு பார்த்தாலும் சரி உட்கார்ந்து பார்த்தாலும் சரி நன்றி 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 நன்றி. வாங்க ட்ரம் செட்டு கலைஞர்களே அமர்கள் அமர்கள் அமர்கள். ஆமா நீங்க வெளியே வரைக்கும் நின்றுகிட்டு பார்த்தாலும் சரி படுத்துக்கிட்டு பார்த்தாலும் சரி இப்பவே 15,000 ரூபாய் சோழி முடிஞ்சிச்சு. ஆமா உள்ள ஒரு 25,000 ரூபாய் கிடக்கு. அத வெளியில நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி ராமலிங்க சுவாமி வர தொட்டிக்காவது நீங்க முடிச்சிருந்து நாடகத்தை பார்க்கணும். அப்படி இடையில எந்திரிச்சு போனீங்க மாயாண்டி சித்தருக்கு பொதுவா சொல்றேன் வகுத்தால ஓடிடும். மருந்தே இல்ல. ஆமா மருந்தே கிடையாது. அவன் வீட்டுக்கு போனாத்தே என் வீட்டுக்கு போனாத்தே மருந்து. அது என்ன மருந்து வச்சிருக்க? வகுத்தாலைக்கு மருந்து அருமையான மருந்து வச்சு. என்ன மருந்து? இந்த நாள் அப்படித்தான் மாப்பிள்ள சேர்ந்து சரி நாடகம் பார்க்க பேசிக்கிட்டே இருந்தேன். இப்படி சொல்லையிலேயே 25 பொம்பளையால எந்திரிச்சு போச்சு. எந்திரிச்சு போய் வீட்டுல படுத்து கிடந்துருக்கு. காமி கலையரசன் நகைச்சுவை சென்டர் எல்லாம் சொல்லக்கூடிய கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தை சென்ற சண்முகராஜா சிரிப்பு நடிகர் அவர்களுக்கு முத்தரங்கர் கிராம பொதுமக்கள் சார்பிலும் இளைஞர் பெருமக்கள் சார்பிலும் இந்த புன்னார் இன்பத்தை பெருமை செய்கின்றோம். தோன்றின் புகழோடு தோன்றுக அங்கே நான் தோன்றலில் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற திருவள்ளுவர் சொல்லுக்கிறங்க. இசைக்கலைஞர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து உண்மையிலேயே தம்பி பிறவை பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இன்னைக்கு எத்தனையோ ஒளிபெருக்கி இருக்கு. நமது நீர் செல்வத்தில் இப்படி ஒரு பேச்சாளர் அருமையான ஒரு பேச்சாளர் இருக்குன்னா ஆத்தாடி மைக்கு அவனை மாதிரி பேச முடியாது. எங்க நாடக கலைஞர் எல்லாம் அவனும் ஒருத்தன். நேற்றெல்லாம் அண்ணி என்ற நாடக தாளம் போட்டிருக்கான் சிஞ்சா அடிச்சிருக்கான். அதே அப்பா ஆமா கூலிச்சாமி தோத்து போயிடுவான்டா சர்வமூலியா போட்டிருக்கான்டா. முருகங்காரன் இறங்கி ஓடிருக்கான் பாரு. ஆமா அன்பு தம்பி இந்த லீவ் செல்வ ஆபரேட்டர் அன்பு தம்பி பிரபு அவர்களுக்கும் இந்த முத்தனேந்தல் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நமது சுருட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி 10 கோடி பெருமக்களுக்கும் எங்களது நாடகத்தை காண வந்திருக்கின்ற அன்பு ரசிக பெருமக்களுக்கும் எனது அன்பு அண்ணன் எனது உயிரில் மேலான அன்பு அண்ணன் நீர் செல்வம் அதிபர் அன்பு அண்ணன் கோடர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எனது அன்பு மருமக்கமார்களுக்கும் எனது சார்பிலும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும் எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ளை லட்சுமணை நாடக பிறவுக்கு அதுல ஒரு பங்குயா நம்ம வர முன்னாடியே ஆமா ஒரு உடம் தண்ணி தேங்காய் எண்ணெய் பூ எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். ஆமா ஏண்டா காரணம் அதுல ஒரு 135 மிஞ்சினாலும் மிஞ்சுன்னு நினைச்சேன். ஆமா அல்ல அடுத்த ஆசைப்பட மாட்டேன். ஆகினாலே இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. நாடகம் பார்க்க வரல எப்படி வரணும் மாமா சரி மாமா எப்படி வீட்டை விட்டு பரப்பிட்டு வரையிலே சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமியில கும்பிட்டு அப்படி உறுதி எடுத்து பூசி அப்படி குங்குமப்பட்ட நெத்தி வச்சு அப்படி கொண்டாட்டி கூப்பிட்டு புடிச்சு கேட்கணும். யாரு கொண்டாட்டியா கொண்டாட்டியா மாப்பிள்ள லட்சுமணா அப்படி சொல்லலாமா ஆச்சரியத்தோட கேட்கணும். எப்படி ஏமா நம்ம முத்தனந்தல்ல நாடகமா காலை கும்பிட்டு நீங்க அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு?
வருங்காலத்துல நீ பேசாதே அமைதியா இருப்பா. நம்ம எல்லாம் படிக்கிற பிள்ளைய நீ நான் சொல்ற வார்த்தையை கேட்டாச்சா நீ வாத்தியார் சொல்ல கேட்கிறேன்னு அர்த்தம். கொஞ்சம் கடகடன்னு இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு நாடகம். பெரியவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அமைதியா. ஆமா அப்படி ஏமா நம்ம முத்தனங்கள்ல நாடகமா என்ன நாடகம்? வள்ளி இருமணுமா? யாரு முருகை, யாரு வள்ளி, யாரு நாகரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா சிஞ்சா சிஞ்சா வேலையே கிடையாது. இப்படி ஆர்வத்தோடு கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றான்னு அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறத்து வரீங்க என்னமோ எதுக்கோ போறது மாதிரி சொன்னக்கத்தோட ஒரு வழியில பாய், ஒரு வழியில தலைகாணி, தண்ணி பாட்டல்ல தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டியை வர கூட்டு வரா தண்ணி பாட்டு இருக்கு. நாக்குட்டி நாடகம் பார்க்க வந்து இந்த மாவுள்ள மண்டையை வெளிக்கிட்டு தான் திங்கிறதுக்கு நான் எடுத்தே உள்ள வச்சு அமுக்கிறேன். சமைச்சு கொண்டாட்டிட்ட கேட்கறது இல்லாயி நம்ம புத்தகங்கள்ல நாடகமா நடக்குது. வண்டி ரிவேஸ்ல ஓட ஆரம்பிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எலோட்டங்களுக்கு இந்த டான்ஸுக்கார பிள்ளை இந்த பிரித்திகா வந்த உடனே நாடகம் வந்த உடனே பிரித்தியா சொல்றா வேற மாதிரி கேட்குது. பிரித்தியா வேற மாதிரி கேட்டு இந்த பிரித்தியா வர தொட்டிக்கு கை இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா அந்த கை ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏன் அதுக்குள்ள போகுது? இது வந்து சூடு குடிச்ச இடம். இந்த காரணம் நீங்க படுத்து போட்டு 2:30 மணிக்கு மேல வழியில உள்ள பிள்ளை எல்லாம் தலைகாணி மாதிரியே தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தலைக்கு வச்சு வாழப்பூவா சுருட்டு தூங்குறதுக்கு சில பேர் வருவாங்க. சில பேர் தூங்கி வச்சுட்டு நாடகக்காரர்களை குறை பேசுறதுக்குள்ளே வருவாங்க. அப்படி டீ கடையில போய் ஆமா மாப்பிள்ள இப்படித்தான் எங்க ஊர்ல கம்பெனியில ஒரு தேட்டர் இருக்கு. இந்த தேட்டருக்கு 2 பேரும் படம் பார்க்க போனவங்க. படம் பார்க்க போனவங்க என்ன படம் தெரியுமா? பழைய படம் செமினி பிலிம்ஸ். அந்த படம் இவங்க 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள போய் 2 பேரும் உட்காந்துட்டாங்க. சீனை தூக்குன உடனே இந்த செமினி பிலிம்ஸ் வரும்ல 2 பேரும் கோமனத்தோட முதல்ல ஊதுறாங்க இவங்கள மாதிரி அப்படின்ட்டு 2 பேரும் படுத்துட்டாங்க. படம் ஆரம்பிக்கையில இருந்துச்சு. இவங்க தூங்கினவன் படம் முடிய தொட்டிக்கு தூங்கிட்டாங்க. தூங்கி படம் முடிஞ்ச உடனே அந்த 2 பேரும் ஊதுவாங்கல்ல ஊத 2 பேரும் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. படத்துல கேட்டுட்டாங்க ஏண்டா படத்துக்கு போனீங்களே படம் எப்படி இருந்துச்சு? என்னடா நம்பியா ஆரம்பத்துல ஊதுனவங்க கடைசி வரைக்கும் ஊதிக்கிட்டே இருக்காங்கடா. இவங்க முண்டைய இடையில எந்திரிக்கல. அது மாதிரி தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில போய் டீ கடையில போய் புறவேசுறது. முடிச்சிருந்தவங்க பெறவாக பேச மாட்டாங்க. சேர்த்து வாங்கி குடிச்சு கடன் குடிச்சிட்டு ஒரு கடன் டீயை வாங்கி குடிச்சிட்டு அந்த பப்புல போட்டிருந்தா 2 டர்னுட்டு குழந்திருப்பாயா. இந்த டான்ஸை போட்டிருந்தா உள்பா வடைய புருண்டு கிழிச்சிருக்கோம். இந்த அவரை போட்டிருந்தா அந்த அப்படி பண்ணிருப்பாரு, இதுவரை போட்டிருந்தா இப்படி பண்ணிருப்பாரு. இப்படி குறவேசதுக்காண்டியே ஒரு கூட்டம் வரும். சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்தோடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச மோத்தோட வாக்கிறது இல்ல. அவங்க வீட்டுல 50 ரூபா களவாட்டு போனவங்க பார்த்த மாதிரி எதிரியை பார்த்த மாதிரி மூலிய முறைச்சுக்கிட்டு என்ன ரோட்ல அடிக்கிறது நாய் மூஞ்சி மாதிரி இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. அங்க வெற்றிவேல் முகத்தை பாரு, செந்தட்டியில முகத்தை கொடுத்தது மாதிரி சொரிஞ்சிருக்காம இருக்க. இப்படி முறைச்சு பார்க்க சில பேர் வருவாங்க. சில ஊர்ல நாடா ஆரம்பிச்சோம்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்காண்டி வருவாங்க. அது நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. சாமிக்கு பயந்துருப்பாங்க. ஏண்டா நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இந்த முத்தநந்தல்ல அருமையான ஒரு சித்தர் மாயாண்டி சித்தர், இடைக்காட்டூர்ல ஒரு சித்தர். இந்த சிவகங்கை மாவட்டமே ஒரு பேரு புகழும் சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள். எத்தனை நாடகம் தெரியுமா? சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளை பத்தி இந்த கட்டிக்கோள நாடே நாங்க ஆடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சாதாரணமா இல்ல, ஒரு 500 நாடக கலைஞர்கள் பசியாம சாப்பிட்டு பங்குனி உத்திர திருவிழாவில் நம்ம சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள். அதனால இங்க யாரும் தண்ணி அடிச்சுட்டோ பீடி சிகரெட்டு குடிக்கிறதோ அப்படி குடிக்கிறதா இருந்தா கலையரங்கத்துக்கு ஓரமா போய் குடிச்சுட்டு வந்துருங்க. கெட்ட பழக்க வழக்குகள் என்ன செஞ்ச கெட்ட பழக்கங்கள் ஏன்னா எந்த பழக்கமும் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கத்தான் செய்யும். ஒரு மனுஷனா பிறந்தா -1 இருக்கத்தான் செய்யும். கடைசி போயில ஒரு சில பேர் சீரட் அடிப்பாங்க. அது வந்து பெண்களுக்கு பாதிப்பு இல்லாம மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஓரமா போய் அடிச்சுட்டு வந்துருங்க. இதை ஏன் சொல்றேன்டா, முந்தா நாள் சரியான கூட்டம். ஒருத்தர் வந்து சுருட்டு அடிக்கிறவர், அவர் ஒரு 75 வயசு. இவரு நாடகம் பார்க்க வந்துட்டாரு. சரி, கல்யாணம் முடிச்சு 1 வாரம் ஆகுது. புது மாப்பிள்ளையும் நாடகம் பார்க்க வந்துட்டாரு. இங்க வந்துட்டாரு. இவர் வந்த ஒரு புது மாப்பிள்ளை அந்த சுருட்டு அடிக்கிற ஒரு பக்கத்துல உட்கார்ந்தவர் சமணம் போட்டு உட்காராம குத்துக்கால் வச்சு உட்கார்ந்துறாரு. இவர் டான்ஸ்கார பிள்ளை வந்து அந்த டேபிள் அடிச்சோன்னு சுத்துன உடனே இவர் சிரிச்ச வேகமா இழுத்துட்டு
கீழே வச்சு அணைக்காம அந்த புது மாப்பிள்ளை சுருட்டுல வச்சு அணைச்சிட்டாரு. அதோட டிரான்ஸ்ஃபார்மர் தோஞ்சு வச்சு வீட்டுல போனா சண்டைக்காடு நொறுக்கு. இதனால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அதே மாதிரி பொம்பளைய வெத்தலை போட்டா பக்கத்துல மணல் இன்னல் இருந்தா அதுல துப்புங்க. பக்கத்து பிள்ளை படுத்து கிடக்க அந்த மூச்சியில துப்பி ரத்த காட்டேரி மாதிரி வீட்டுக்கு போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், அனாவசியமான பழக்க வழக்கங்கள் இருந்தா கலையரங்கத்துக்கு ஓரமாக செய்வார் கேட்டுக்கொண்டு இதுக்கு சில பேர் வருவாங்க. இந்த டான்ஸ்கார பிள்ளைய பார்க்க வேண்டி வருவாங்க. இப்ப கூட்டத்துல யாரும் வர கிடையாது. பிறகு ஒரு நாளைக்கே உள்ள வருவீங்க. அட்வான்ஸா வந்தேன். அட்வான்ஸா வந்ததுனாலதான் தேங்காய் பூலா வந்துச்சு. அது மட்டுமா வள்ளி பேன கலட்டி அந்த வயரை சொருவி எதுல வாயில சரி சொருவி 150 பூரா எடுத்து அந்த பிள்ளை சொன்னாங்க, பெண்களுக்கு தொண்டு செய்பவன் அவன மாதிரி ஒருத்தன் கிடையாது. உன் பேரு ஓடலன்னு சொல்லு, நீனே பார்த்துட்டு ஓடிங்க. ஆமா வசந்தா பேரு தொடர்ந்து வச்சுல ஓடுன்னு வாக்க அந்த பேரு ஓடுறது மாதிரி இல்லை. ஆமா தொடர்ந்து வச்சுங்க. உங்க பேரு தான் தொடர்ந்து வச்சு பேரு இருக்கு. உங்க பேரு தான் ஊருக்கு நிறைய தொலைஞ்சிட்டாங்க. அந்த இந்த பிறகு போனோம்னா அப்பத்தான் அந்த பிள்ளை திறக்கும். மேக்கப் கேட்க உடனே பிறகு கேட்பாரு, மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த பிள்ளை என்னடா ஒண்ணும் குறைதா? இந்த பிள்ளை இது நெளிச்ச உடனே இவனுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. யாருக்கு வருஷம் நல்லா செஞ்சீங்கன்னா ஒன்னே தாமா போடுவோம். இல்ல நாடகத்துல கேட்டுட்டு சும்மா வர கிடையாது. உங்க செல் நம்பர் இருந்தா கொடுங்களே. எதுக்கு? அடுத்த வருஷம் அவன் நெளிவ பேச நம்பர் வாங்கத்தான் திடீர்னு இருக்கு. அந்த பிள்ளை வெற்றிவேல் நம்பர் எழுதி கொடுத்துருக்கு 9 நம்பரை. அதை போய் ராங் நம்பர் அடிச்சிருக்கேன். ராங் நம்பர் வந்துருக்கு. இதுக்கு இந்த சில பேர் வருவாங்க மாப்பிள்ள. இதெல்லாம் ஆம்பளை அதை செய்வாங்க. என்னை பார்த்தா அன்பு தாய்மார்கள் எல்லாம் அதிகமா இருக்குங்க. இந்த வள்ளியம்மன் நாடகம் அந்த தங்கச்சி பூ வைக்கிற தங்கச்சி இந்த தாத்தா ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? பொண்ணு ஒன்னே தாத்தா இங்க பாருங்க. இப்படித்தான் நடக்குது. 100 நாள் வேலையில இப்படித்தான் நடக்குது. ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா கோச்சுக்கிறாரு. 100 நாள் வேலை பார்க்க போற பொம்பளை எப்படி போகணும்? பழைய சேலையை தானே உடுத்திட்டு போனோம். வேலைக்கு தானே போறோம். இப்ப அப்படி கிடையாது. வேலைக்கு போற பொம்பளை பூனை சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் எடுத்து தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை எப்படி வேலை எப்படி மாமா மக்கள் புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 3 வேண்டா தூக்கி நாமராஜ் வாயில இருந்துட்டு பொம்பளை கூட பெண் வாசிக்கிட்டு போறீங்க. இல்லாயி சந்து நம்ம முத்தங்கந்தல் இன்னைக்கு நடந்தது தெரியுமா? இந்த குருசியார் மையத்தை அவளை குத்து குத்தா குத்திக்கிட்டாங்க. எதுல? வாயில. இந்த ஆர்வம் மையத்தை அவளை தள்ளிட்டு எங்கேயா தள்ளுறதுக்கு தான் தள்ளிட்டு போயிருக்கேன். இதையா பேர் சொல்லிச்சு நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். எல்லா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணத்திறமை சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புன்காரை வந்து நான் கவிச்சியை பேசிட்டு போறேன். கோமாளி கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்ல எனக்கு செலவைக்க போறதில்ல. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம், பழமை குறைந்த காலம், இப்ப புதுமை நிறைந்த காலம். இது பழமை குறைந்த காலம், நாட்டில் புதுமை நிறைந்த காலம். காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம்.
கேட்காதியா. நம்மளை பெத்த அம்மாவை பெத்த ஆட்சி, நம்ம அப்பாவை பெத்த அப்பத்தா வைகாலத்துல போய் உருத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. தலையில மூடுவான, இடுப்புல மூடுவான, கையில வாளி. நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற 10 கிலோமீட்டர் போய் எடுத்துட்டு வருவாங்க. எப்படி தெரியுமா? அடி கக்கத்துல 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 இப்ப உள்ள பிள்ளைய நைட்டிய போட்டுக்கிட்டு 4000 ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன். 5100 5 வரம் எடுத்துட்டு வர்றது. அப்படி உடம்பு நோகாம கேஆர் விஜயா வண்டியை தந்தது மாதிரி இருந்தா பெண்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வான வச்சு இக்கத்துல வாரி வச்சு 10 கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அந்த கண்ணாடி ஓட்டு எங்க அம்மா உட்கார்ந்து மஞ்சச்சேலை ஊத்து தண்ணி எடுத்து காப்பாத்துறது. அன்னைக்கு ஊத்து தண்ணியை தலையில வச்சுட்டு வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 5 பிள்ளை பத்தாலும் சுகப்பிரசவம். வீட்டிலேயே குழந்தை பிறந்துருங்க. 2 கிழவிதான் இருக்கு முத்தரண்டல்ல. 50 முப்பதாயிரத்துக்கு பிரசவம் பார்த்துருவாங்க. நீ என்னைக்கு டயர் வண்டியில தண்ணி எடுத்தையோ அன்னைக்கே மதுரை தூக்கிட்டு போனோம்னா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளி ஒரு அருவாவோட நிக்க பெட்ல படுக்க போட்டு ஆயுஷ்லா பிள்ளையோட வச்சு அறுத்து அதுக்கு பேரு சிசரியன். ஆமா, பிள்ளை பெத்து முடிஞ்சு வரையில 1,50,000 ரூபாய் பீஸ் கட்டணும் பெட்டு வாடகையோட. ஏன் இன்னைக்கு சுகப்பிரசவம் பெற முடியல? உங்களால தண்ணி எடுக்கல, தலையில தண்ணி கூட வைக்க முடியல, உழைப்பு குறைஞ்சிச்சு, சிசரியன் ஆகி போச்சு. அம்மி ஓட்டு முத்தரந்தல்ல அரைச்சாக்கா அந்த குழம்பு பணக்கம். 1 கிலோ கட்லா மீன் எடுத்து முத்தரந்தல்ல குழம்பு வச்சா இன்னார் வீட்டுல மீன் குழம்பு கண்டுபிடிச்சிருவாங்க. காரணம் என்ன? அந்த அம்மியில ஓட்டு ஒரு 1/2 மணி நேரமா என்ன பத்த தாய் அரைக்கி. மார்பக புற்றுநோய் அன்னைக்கு வரல. எத்தனை வருஷம்? 2 வயசு 3 வயசு இருக்கு தாய்ப்பால் குடிச்சா அன்னைக்கு. இன்னைக்கு 2 வருஷம் ஒரு 6 மாசம் கூட தாய்ப்பால் கொடுக்குறீங்க. பால் இருந்தா தானே உட்பட மசுராக்கு பால் எங்கிட்டு உழைச்சா தானே பால் இருக்கும். கருவாடு காந்தல அன்னைக்கெல்லாம் கருவாடு நல்லா பால் சுரக்கணும் என்னென்னமோ சாப்பிடுச்சுங்க. இன்னைக்கு தான் நீ ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ் குடுவா தானே குடிச்சுக்கிட்டு இருக்க. அப்புறம் மசுந்தா தாய்ப்பால் நல்லா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. அம்மியில ஓட்ட அரைச்சிங்க இன்னைக்கு பூரா பொடி ஆச்சி மிளகா பொடி, ஆச்சி சீரக பொடி, ஆச்சி கடுகு பொடி, ஆச்சி சாம்பார் பொடி, ஆச்சி மல்லி பொடி, ஆச்சி ரசப்பொடி. இன்னைக்கு என் பொண்டாட்டி கோட்டைப்பேட்டில் குழம்பு வச்சிருக்கா, மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சிருக்கா. நீ அங்கே வச்சு மூக்கு பொடி போடுவியா? பொடி வச்ச இடம் தெரியல மாப்பிள்ள. தும்பிக்கிட்டேவா வர்றது? நாகரிகம் மாறக்கூடாதுங்க. பழைய பெண்கள் முத்தரண்டல் அப்படி நடந்து வந்தா சூட்டுக்கோடு ராமலிங்க சுவாமியார கும்பிடுறதுக்கு வந்தா மதுரை மீனாட்சி நடந்து வந்ததா இருக்கு. முடி எவ்வளவுக்கு தொங்கு தெரியுமா? குண்டிக்கு தொங்கு முடி. இப்ப உள்ள பொம்பளை பிள்ளை பாருங்க, கக்கு சூட்டுற விளக்கமா இருக்கு. ஆமா ஆமா, இதுல சுடிதார் போட்டு ஒரு ஆட்டு அத்தடி இதுல பீட்டி பாருங்க அப்படி பேஸ் வாஷ் பண்றாங்க. ப்ளீச்சிங் களிமண்ணை போட்டு முகத்துல தேய்ச்சி நல்லா இருக்கிற முகத்தை நாசக்காடு பண்ணி நல்லா இருக்கிற கருப்பு முடி ஜெப்பட்டை ஆக்கி ஆசை கொண்டோட்டு உள்ள பிள்ளை உள்ள பிள்ளை ஆசை கொண்டோட்டு இரு கண்ணு
உயிருக்கு வாழ்வரம் பிரிக்கையாகுமா அது துணையாகுமா சொல்லக்கூடாத நெஞ்சு வராகுமா பொன்னாதி பொங்கலுக்கு உள்ளம் இல்லை உள்ளம் இல்லை பெண்ணாதி பொங்கலுக்கு கண்ணம் இல்லை இரு கண்ணம் இல்லை வீட்டுக்குள்ள தோசை ஆட்டு உரல் முத்தனந்தல்ல ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி தீபாவளிக்கு பொங்கலுக்கு வரிசையில இருக்கும் அரிசி எல்லாம் காத்துக்கிட்டு கிடக்குங்க. ஆமா இத வச்சுட்டு வீட்டுக்கு போயிருந்தீங்க சில பொம்பளையாவது அப்ப சண்டை வந்துடும். என்னடி நான் தாண்டி முதல்ல வச்சேன் ரெண்டு சக்காளிக்கு முதல்ல சக்காளிக்கு என் புரிச்ச வார்த்தை இதுல குத்த சண்டை வந்துருப்பியா அன்னைக்கு. ஆட்டுறது எத்தனை மணிக்கு 2 மணிக்கு பிடிச்சி ஆட்டுவாங்க. எங்க அப்பா உங்க அம்மாவை ஆட்டுவாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். எப்படி ஆட்டுவாங்க தெரியுமா? கதை சொல்லிக்கிட்டே எங்க அம்மா மீனாட்சி, ஏண்டி மீனாட்சி உன்னை பொண்ணு வாக்க வரைச்ச நீ கோடம் பார்க்க சேனை உடுத்தினீங்க, நீங்க கூட சாரதி வெட்டி சாரதி சட்டை உடுத்தினீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு சொல்ல. உள்ள டவுசர் போடாம வந்துட்டீங்க. அந்த காலத்துல ஏதுல டவுசரு பூரா லங்க ஓடு கோடு ஓட்ட டவுசர். சில பேர் ஆலயம் பண்ணிய தொங்க போட்டு அடிச்சு ஆட்டி 3 குடி அரிசி அந்த கதை சொல்லிக்கிட்டே ஆட்டி சட்டினி இல்லாம வீட்டுக்குள்ள உட்காந்து 3 தோசையை தின்றலாம். இன்னைக்கு எங்கயா தோசை திங்க முடியல, சட்னி வைக்கிறியா ஒழுங்கா இருக்கிறியா? 2 தேங்காய் சீல பச்சை மிளகாய் போட்டு இங்க சீரியல் பார்க்கறது, சுந்தரி சீரியல் நல்லா இருக்கு. இது அந்த பச்சை மிளகாய் இருக்கிற இது மிக்சி ஓடிக்கிட்டு சுந்தரி அது சந்திக்க போறான். அந்த சட்னி எப்படி தெரியுமா? சின்ன பிள்ளை பீவியன்ற பார்த்தேன். என்ன நடக்குது? 1000 ரூபாய்க்கு கொத்தனார் வேலை பார்த்துட்டு வர்றேன். சாப்பிடு நம்ம கொண்டாட்டி சமைச்சு வச்சுட்டு வர்றேன். நீ 6 மணிக்கு வீசு முடிஞ்சோன்னா ஆனந்த ராக பார்த்துறேன். அதுல ஒருத்தர் பேர் வச்சிருப்பேன் பாருங்க, அழகு ராசா, அழகு சுந்தரம். அது முடிஞ்சோன்னா சுந்தரி, அது முடிஞ்சோன்னா கயல், அது முடிஞ்சோன்னா வானத்தை போல, அது முடிஞ்சோன்னா கண்ணான கண்ணை, அது முடிஞ்சோன்னா பாண்டியன் ஸ்டோர், அது முடிஞ்சோன்னா அதே அப்பா என்னென்ன சீரியலியா. என்னைக்கு சீரியல் வந்துச்சோ நிறைய மாமியா செத்து போச்சு. ஆமா மாமியார் சீரியல் பார்க்கறதுக்கு மாமியார். இந்த கூட்டத்துல யாராவது சொல்ல சொல்லு, நானே எங்க மாமியாரும் ஒன்னா போட்டோ எடுத்துருக்கோம். 1 லட்சம் ரூபாய் தருவேன். கல்யாணத்துக்கு வேணும்னா புது போட்டோ எடுத்திருப்பேன். தனியா என்னைக்காவது போட்டோ எடுத்தியா? எடுக்க முடியாது. அதே மாதிரிதான் ஆம்பளை அப்படித்தாங்க. ஒவ்வொரு ஆம்பளை எப்படி இருந்தாங்க? 8 அடி உயரம் 10 அடி உயரம். ஒவ்வொரு பெருசு இந்த தண்டி என்னது அத்திருக்காங்க மனுஷங்க. மீச மட்டுமா பெருசு? கட்டினது 1 கொண்டாட்டி, கல்ல கொண்டாட்டி 3 கொண்டாட்டி. ஒவ்வொரு கொண்டாட்டி இங்க வர்ற எந்த தண்டி ஒவ்வொரு கொண்டாட்டிக்கு 16 இல்லை 18 இல்லை. முச்ச பயிர் மாதிரி புதுக்கு எடுத்துட்டு அதே அப்பா எவ்வளவு சூது வினயம் இல்லாம வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? 3 குடி கேப்பக்கூழு 4 குடி கம்மங்கூழ குடிச்சிட்டு ஒவ்வொரு பெருசு 1 குடி மொச்ச பயிரை தின்னுட்டு முத்தனந்த மடத்துல குசுவுனா ஓடு பறக்குமா. இன்னைக்கு
அன்னைக்கு குசு போட சொல்லுங்க நசுக்கி விட்டு போயிடுறாங்க. சூங்க குண்டியா இப்படி இருக்கிற உலகத்துல என்ன காரணம் தெரியுமா? அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அன்னைக்கு பழையூர்பட்டி ராமையா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, தோப்பூர் கோவிந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, அம்பலத்தடி ராமையாவை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, என்ன சங்கவேலப்பா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, பொன்னமராவதி ஆறுமுகத்தை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, அசோகண்ணனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, ரவிகாந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே, இளையராஜா அண்ணனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கே. இன்னும் என் பேரை பப்புனா நடிச்சாலும் நாடகங்களை யாராலும் அழிக்க முடியாது சொல்லிக் கொண்டவர். காலையில எந்திரிச்சு இப்ப காலையில எந்திரிச்சு அந்த கட்டப்பீடியை எடுத்துக்கிட்டு நல்ல கலையத்து கோயிலை உருட்டி உள்ள தள்ளிக்கிட்டு ஆஸ்மார்ட்ல போய் 135 ரூபாய் கடிச்சுக்கிட்டு சரக்கு வாங்கி எடுத்துக்கிட்டு உடம்பு நீரா போறதெல்லாம் இருக்கா, உடம்பு நீரா போறதெல்லாம் இருக்கா, அதனால முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட நாடகத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கொள்ள பிரபு நோட்டீஸ் இருந்தா கொண்டு வரா. என்ன கருத்தில் கொண்டாடமாக வழங்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் முத்தனந்தல் கிராமத்தில் கட்டிக்குளம் ஸ்ரீ சவுசி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகள் வருகையை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காணவருக நமது நிகழும் சுபகிருத வருடம் பங்குனி மாதம் சூத்துல பட்சம் சுக்குல பட்சமா நமது பங்குனி மாதம் 23ஆம் நாள் 6/4/2023 வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு மேற்படி முத்தனந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள சிங்கார கையரங்கில் முத்தனந்தல் கிராம கமிட்டி தலைவர் திரு எஸ் சுந்தரபாண்டி வடிவேல் முருகன் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற புராண நாடகம் உங்கள் முன்னணி விமர்சையாக இந்த நாடகத்தில் நடித்து இருக்கிற நிகழ்ச்சியாளர்கள் எல்லாரும் தெரிந்தவர்கள் தான், இருந்தாலும் அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினாலே நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் உங்கள் அபிமான நட்சத்திரம், பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய கீழராங்கிய மாதர் என்றெடுத்த அன்பு சகோதரர் டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்களிடையில் வேடன் விருத்தராக தோன்றி உங்கள் பெற காட்டுகிறார். பாடு பைந்தவில் செல்வி குயிலிசை கோகிலவாய் இசைக்குழு பெரிய நாடக பாரம்பரியத்தில் தோன்றிய இன்றைக்கு தமிழகம் உங்கள் ரசிகர் மனதில் நீங்க இடம்பெறக்கூடிய தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் புரிய வைக்கக்கூடிய புராண இசை அரசி, புராண புயல், உங்கள் அபிமான நட்சத்திரம் வசுந்தரா தேவி, மினர்வா தேவி, அர்ச்சனா தேவி, சோபனா தேவி இந்த பாரம்பரியத்தில் வந்த சேதுராம வாத்தியா வல்லாளவட்டி சேதுராம வாத்தியார் பேத்தியும் ஆகிய MS காமராஜ் மகனும் ஆகிய உங்கள் அபிமான நட்சத்திரம் வல்லாளவட்டி மாநகரில் எடுத்த MSK சிந்து பைரவி அவர்கள் இவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக தோன்றி உங்கள் பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்றவா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் இசை பெருக்கடல், நாடகான பேரரசு, இசை போர் முரசு உங்கள் அபிமான நட்சத்திரம் முருகனுக்கு வள்ளிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஒத்த உங்கள் அபிமான நட்சத்திரம் இன்றைக்குள்ள நடைமுறை கருத்துக்களையும் புராணங்களையும் தெல்ல தெளிவாக எடுத்துக் கூறக்கூடிய நமது மேலூர் அருகாமையில் உள்ள செமிடிப்பட்டி மாநகரம் எடுத்த அன்பு மாப்பிள்ளை எஸ் ஜெயபாத்திமன் அவர்கள் இவர்களில் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகும் பக்க பலமாக தேரக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி இன்றைக்கு தமிழகம் எங்கும் தன் வெண்கல குரலால் உங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய இன்றைக்கு உள்ள புதிய பாட்டெல்லாம் தெரியாது. சொல்றியா நல்லா சொல்றியா அந்த பாட்டெல்லாம் தெரியாது. அதுக்கு வேலையே இல்லை. பட்டுக்கோட்டையார் எழுதிய பாடல்களையும் TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்களையும் சீர்காழி கோவிந்தராஜன் பாடல்களையும் உங்கள் செவியுடன் பாட வந்திருக்கின்ற அன்பு மாப்பிள்ளை செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த KR ராம்தாஸ் அவர்கள் இவர்களில் ஹார்மோனியம் அன்பிப்பார்.
நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல கருத்திர கதை சொல்லும் திரைக்கதவும் நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல கருத்திர கதை சொல்லும் திரைக்கதவும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் பத்திரம் தான் உனக்கு இடம் கொடுக்கும் தூங்காதே தட்டி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தட்டி தூங்காதே கள்ள பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானங்கத்தான் கள்ள பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானங்கத்தான் அள்ளும் பகல் என்பது கல்லாயிருந்து விட்டு அடுத்த பிள்ளை என்று அழைத்துக் கொண்டார் உயிர்த்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டோர் பள்ளியில் தூங்கியவன் கை இழந்தான் படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தூங்கியவன் கை இழந்தான் தலைதனில் தூங்கியவன் முதல் இருந்தான் தலைதனில் தூங்கியவன் முதல் இருந்தான் கடமையில் தூங்கியவன் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா தூங்காதே தப்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே தூங்காதே தப்பி தூங்காதே தம்பி தூங்காதே தம்பி தூங்காதே பட்டுக்கோட்டை பாட்டுல ஒவ்வொரு பாட்டுலையும் அர்த்தம் பாருங்க எப்படி இருக்கு. படைகளில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். அதே மாதிரி கடையில் தூங்கினவன் முதல் இழந்தான். கடமையில் தூங்கினவன் புகழ் இழந்தான். புகழ் திருப்பி பாடவா? ஒர்க்ஸ் போ பாருங்க. அதனால எல்லாத்திலையும் ஒரு நாளைக்கு தூக்கம் இல்லாம இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா எங்களை இட்டு எத்தனை கருத்துக்கள் உங்கள் செடியில பாய் லைட்டா இருக்கு. அதனால சேப் லைட் அடிக்காங்க தம்பி, தயவு செய்து உங்களை சொல்றேன். ஆமா, தயவு செய்து சேப் லைட் அடிக்காதீங்க. அதனால இந்த மைக் செட்ல உட்காந்து தூங்க ஆரம்பிச்சா இந்த மைக்ல நாங்க பாட முடியும். நாங்க மதுரையில இருந்து பிறப்பு வரையில வேன் டிரைவர் தூங்கிட்டா என்ன ஆகும்? எந்த பள்ளத்துல ஒண்டி சாப்பாடு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் தன்னுடைய கடமையை விடாம செய்வதாக என்று சொல்லிக்கொண்டோம். மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்ற ஒரு வெற்றி முத்திரையை பெற்று வருகின்ற முறையான ஆசானிடம் பயின்று என்ற முறையோடு நாடகத்துறையில் தனக்கென்ற ஒரு பாடி வைத்து வருகின்ற உங்கள் ஐமா நட்சத்திரம் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய மிகப்பெரிய சாம்பவான்கள் பிறந்த ஊராகிய கல்வி மடல் நமது கே சின்னசாமி அப்பா, கே சண்முக அப்பா, கே மணிமுத்தப்பா, மிகப்பெரிய சாம்பவான்கள் பிறந்த ஊராகிய கல்வி மடையைச் சேர்ந்த அன்பு தம்பி VM சேதுராஜன் அவர்கள் இவர்களின் விருதுகள் தொப்பின் அந்த வேளா பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் அரசகுலமான கண்டெடுத்த மதுரை முன்னாள் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அனைத்து நாடக நடிகர் சங்க கூட்டமைப்பு தலைவருமாகிய அன்பண்ணன் TV ஜெயம் அவர்களின் கொள்ளு பேரனுமாகிய உங்கள் நட்சத்திரம் அரசகுலமான இரண்டெடுத்த நமது சூப்பர் சிங்கரில் பேண்ட் மாஸ்டர் மணியிடம் வாசித்து, தேனிசை தென்றல் தேவாவிடம் வாசித்து, AR ரஹ்மானிடம் ப்ளூட் வாசித்து, தற்பொழுது நாடகத்துறையில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்து வருகின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நமது அரசகுலமாக இரண்டெடுத்த SP லட்சுமணன் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை சிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
பேர் கேட்டாங்க மாப்பிள்ளை யாருன்னு சொன்னேன் லட்சுமணன்டா. ஆமா இங்க தூங்கி கிடந்தவங்க போயிட்டு கல்யாண மகால சாமான வச்சுட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அருமையான வாத்தியம் மாப்பிள்ள. நேத்து இப்படித்தான் 3 பேர் அடிச்சாங்க. அருமையான வாத்தியம். எப்படி முதல் தப்புக்கார அடிச்சாங்க தெரியுமா? சஞ்சனக்கு சனக்குனா சஞ்சனக்கு சனக்குனா சஞ்சனக்கு சனக்குனா. ஏங்க என்னடா இந்த எவ்வளவு இவன் தான் வச்சிருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்கிறேன், இப்படி வாசிக்கிறியே இதுக்கு என்னையா அர்த்தம்னு. அவன் சொல்றான் பாருங்க விளக்கம். நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான், நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான், நேத்து இருந்தவன் செத்து போயிட்டான். வாசி. உடனே எழுத்த தப்புக்காரு அவரு ஜஜங்க கட்டி சனக்குனா ஜஜங்க கட்டி சனக்குனா ஜஜங்க கட்டி சனக்குனா. அந்த தப்பு கூப்பிட்டு நீ என்னையா ஆப்போசிட்டா இப்படி வாசிக்கிற எதுக்கு என்ன அர்த்தம்? சரி அவன் சொல்றாரு எங்கிருந்து வந்தவே எங்கிருந்து வந்தவே எங்கிருந்து வந்தவே. மூணாவது நம்மால் கிடுகிட்டி அவர்கள் இந்த 2 தப்புக்காரன காலி பண்றாங்க. கிட்டு 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 கிடு கட்டி கிட்டு 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 கிடு கட்டி கிடு கிட்டு கிட்டு கிடு கட்டி. உடனே அவன் கிடுகட்டி இங்கிருந்து வந்தவன் இங்கிருந்து வந்தவன் இங்கிருந்து சிரிக்காதா மேல ஏற்றி பாருங்க. வயிற்றுல இருந்து தானே வர்றான். அதனால அப்படி தப்புல பேரும் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குவாங்க. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக தாள கலைஞர் லய சக்கரவர்த்தி நாடகத்துல எவ்வளவு மிகப்பெரிய சாம்பவனா டி.ஆர். மகாலிங்கம், எம்.எம். மாரியப்பா எவ்வளவு பெரிய நடிகரை போட்டாலும் முதல்ல தாளத்தோட பாடுங்க, அதுக்கு அடுத்து சுதியோட பாடுங்க. இது 2ம் தெரியாதவே நாடகத்துக்கு வரக்கூடாது. மருந்து குடிச்சு செத்துறாங்க. இல்லாட்ட முத்தல் அந்த பைபாஸ் எல்லாம் விழுந்து லாரியில விழுந்தாங்க. அவளுக்கு இருக்காங்கன்னா உங்க கூட சேர்ந்து வந்தாங்க. வேலை இருக்க விடுற சென்று தடவை அனுப்பி விட்டுதானே. தாள கலைஞர் உங்கள் ஐவா நட்சத்திரம் ரெண்டுக்கு மரியாதைக்குரிய நமது இளைய தளபதி விஜய் நடித்த வாரிசு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன். படம் பார்த்தா மானாமரத்துக்கு பார்த்தேன். ஒரு சீனை விட ஆளக்கலாமா? ஆள் இருக்க முகம் தெரியாது. ஒரே சீன். என்ன சீன்? செத்து குணமாக்கிட்டு வருவாங்க. மாலை மலைச்சிருவேன். இடைச்செருடியை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை நமது பீக்கங்கா வியாபாரி வெற்றிவேல் அவர்கள் இவர்களுடைய சிச்சா. இப்படி போடுறான். அங்க வசத்தால் ஆகிற ஆறுமுகத்துக்கும் கூலிச்சான் நேரம். நன்றி நன்றி. அருமையான செகண்ட்கள் எல்லாரும் பேரும் சொல்லியாச்சு. எல்லாரும் அமைதியா இருக்க. என் பேரும் சொல்ல போறேன். உன் பேர் யாரு வருஷம் போப்பா அசானி கான் சிந்தியா பாரு. அது கண்டாரி காலையில வச்சுக்கிறோம். நாட்டிய ஒய்யாரி நடன சித்தாரி நாட்டிய தாரகை. ஆனா உண்மையிலேயே வேற நாடக அமைப்பாளர் லட்சுமணனுக்காக அந்த பிள்ளை வந்திருக்கு. இல்ல வேற அமைப்பாளர் தான் வராது கண்டிப்பா. ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இன்னொரு ப்ரோக்ராம் வர்றதுக்குன்னா எப்படியும் அட்வான்ஸ் கொடுத்த ஒரு இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். அதனால உயிரை கொடுத்து வந்து சேர்ந்துருக்கு. நன்றி நன்றி. திருச்சியாவுக்கு நன்றி. எனக்கு செட்டப்பா இருந்த உங்கள் ஐவான சத்திரம் நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்னஞ்சிறு சிட்டு செம்பவளம் நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கொலா புட்டு அங்க நல்லா இருக்குங்க. பழைய சங்கத்து பக்கத்துல உங்கள் ஐவா நட்சத்திரம் மதுரையை சேர்ந்த பிரீத்திகா அவர்கள் இவருக்கு விரைவில் தான் சென்றாங்க. அம்மாடி பொண்ணுக்கு தங்கமானது உங்களுடைய சின்ன வயது கண்ணுக்குள் ஒரு வயது இவர் சொல்லுக்கோணால் வயது சொல்லுக்கோணால் வயது. அம்மாடி
ஏதோ சுகமும் இருக்கு யாருக்கும் சக்கரம் தெரியும் சாய்க்கும் மட்டும் புரியும் பாருக்குள் ஒரு இருக்கும் நாளுக்குள் காதலம் காணலை அம்மாடி இந்த காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் இந்நாட்டின் கண்கள். பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க. ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை உறிஞ்சு நடக்கிறது குடும்பத்துல பெண்ணை இடிச்சா இருக்கு. புருஷன் கொண்டு வர்ற பணத்தை 5 ரூபாயா கொடுத்தா 10 ரூபாய் ஆக்குறது பெண்கள், 10 ரூபாயா 20 ஆக்குறது பெண்கள் தான். அதனாலதான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி எல்லாம் நான் நல்லா மதிப்பேன். தாய்க்கு பின்னாடி தாரம் இல்லையா? ஆமா. காரணம் என்ன? கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மாப்பிள்ள மறு வீட்டு சீரோட இறக்குனேன். பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள போவாங்க. வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வந்தா ஒரே வாரத்துல எங்க அம்மாவை தூக்கிட்டான். ராசிக்காரி சண்டாதி. இன்னொரு காலத்துக்குள்ள அவ எங்க அம்மாவை தூக்கிட்டான். என்ன பொண்டாட்டி அப்படி இருக்கிறியா? வெள்ளி செவ்வாய்க்கு விளக்கு மாத்துக்கு அடி வாங்காம இருக்க மாட்டேன். நீங்க எல்லாம் போய் அடிக்கணும். பொண்டாட்டி அடிச்சாதான் கேட்பாங்க. நீ அடிச்சிருக்க கை தட்டுறீங்க அந்த சேலை நான் என் பொண்டாட்டி சேலை துணிமணி எல்லாமே துவைப்பேன். எப்படி துவைப்பேன்? ஆமா, என் பொண்டாட்டி பாவடைய நெஞ்சு கட்டிக்கிடுவேன். நீச்ச வேற இல்லையா? அசல் அரவாணி கும்பிடுவேன். ரோட்ல போனவங்க வாழலாம் இந்த சண்முகராசா பொண்டாட்டி முருக ஒல்லிதான் கும்புது அப்படின்னு போவாங்க. நம்ம பொண்டாட்டி துணியை துவைக்கிறது இல்லையா? நம்ம அம்மா முடியாம பிறந்த அம்மா சேலையை துவைக்க மாட்டோமா? ஒரு பெத்த தாய்க்கு நம்ம மையன் இதைத்தான் சாப்பிடுவாட்டு முதல்ல தாய்க்கு தான் தெரியும். அதுக்கடுத்து யாருக்கு தெரியும்? அக்கா தங்கச்சி எல்லாம் வாக்கப்பட்டு வீட்டுல உள்ள சாமான்லாம் ஏத்திட்டு போயிருங்க. அதுக்கடுத்து யாருக்கு தெரியும்? தன்னுடைய மனைவிக்கு தான் தெரியும். அப்ப மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் தாங்க. இன்னைக்கு தாய்மார்கள் ஓம் சக்தி கோயிலுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு ஊருக்கு எத்தனை குழு இருக்கு தெரியுமா? ஓம் சக்தி கோயிலுக்கு அவ்வளவு பக்திமயமாயிடுச்சுங்க. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த 4 பேர் சேர்ந்துக்கிட்டு புறணி பேசி இப்படி அப்படி ரவுண்டு கட்டி உட்காந்து பேசுங்க. உங்களை தூக்கி பேசுற மாதிரி எண்ணெயை கைய வெட்டணும். மஞ்சள் பூசி சுப்பிரவாதம் கேட்டு கந்த சக்தி கவசத்தை கேட்டு இந்த நாள்லாம் சேது மாமா முத்தலமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சாமி ஆட்டம் வந்துருச்சாரு. சாமி ஆடல. நான் பொம்பளை ஆளுங்க ஆடி இருக்கு. என் வாழ்க்கையிலே அப்படி சாமி பார்த்தது. எப்படி ஆடி வருது தெரியுமா? முதல்ல ஆடி யாரு? டீ கடை ஆடி பொண்டாட்டி. என்ன டீ கடை வச்சிருக்க கோச்சிக்கிறாங்க? பால்ல விஷத்தை கலந்துடாத, டீயை கொடுத்து விடு. ஒரு 5-7 டீ கொடுத்து விடு. அவர் பொண்டாட்டி சாமி எப்படி தெரியுமா? ஏன் கை அப்படி போகுது? புருஷங்கார் டீ ஆட்டுறது மாதிரி ஆடி விட்டுறான். 2வது ஆடு வந்தது யாருன்னா ஆட்டோக்கார் பொண்டாட்டி. அது சாமி ஆச்சு. எப்படி
மூணாவது ஆடி இருந்தது யாருமா? மூணாவது ஆடி யாரு? இந்த ஜேசிபி வச்சிருப்பார்ல அவரு உண்டாட்டி. எப்படி அதுக்கு தோண்டி தோண்டி போடுவான். நாலாவது ஆடி இருந்தது யாரு? ஒரு 800 கிலோ இருக்கு மாப்பிள்ள. மக்கள் கேண்டா ஓடி தாண்ட முடியாது. ஆனா ஒண்ணுக்கு இருந்துச்சுன்னா ஒரு வயல் நிறைஞ்சு போயிடும். இந்த அதுக்கு காமி வந்துருச்சு. அது எப்படி ஆச்சு? இன்றைக்கு பானையை நாட்ட முடியல. இதை மட்டும் ஆட்டுதியா இல்லையா? ஆட்டாவா? ஆன்மீக படிச்சு நன்றி நன்றி நன்றி. அது அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் சார், ஒண்டர்ஃபுல் மைக் சார், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வெற்றி பெற்று போட்டி வருகின்ற ஒளிவொலி அமைப்பு. நான் அந்த ஏரியாவில் எந்த நாடகத்துக்கு வந்தாலும் எனது அன்பு தம்பிமார்கள் தான் என்னை பராமரிக்கிறது. ஆமா, அதன் பிறகு போய் சர்பத்து வாங்கிட்டு வர, டீ வாங்கிட்டு வர, அவ்வளவு கவனிப்பேன். ஆமா, நல்ல விஷயம். நமது எனது உயிரில் மேலான நீர் செல்வம் முத்தனங்கள் கண்டெடுத்த நீர் செல்வம் ஒளியகம் இருப்பிடம் முத்தனங்கள் நமது மதுரை டு ராமேஸ்வரம் 4 வழிச்சாலை. அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் முன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டு உங்களை மகிழ்ச்சிக்கடை ஆற்றிக் கொண்டிருப்பவன் உங்களால் நடப்பட்டவன், உங்களில் ஒருவன், உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன், நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பவத்தை சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பு மற்றும் செய்தி பந்தயத்தை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. ஆமா, வசதி 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி, 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. ஆயிராத அனாதைக்கெல்லாம் தோடெடுத்து செல்லும் 4 பேருக்கு நன்றி, அந்த 4 பேருக்கு நன்றி. நல்லா இருந்த பிறகு செத்து யாருக்கு அந்த அடிச்சீங்க? அடி அடிச்சீங்க உங்களுக்கு தான். உங்க ரசிக பெருமக்களே, அன்பளிப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லியாச்சு, வேணாங்க. அவன் பேர்லாம் சொல்ல மாட்டேன். அன்பளிப்பு கூட திரும்பி வாங்கிக்கங்க, வேணாம். உங்களுடைய பிரியம் இருந்தாலே போதும். அப்படி கொடுக்கறதா இருந்தா காலையில் 6 மணிக்கு மேல கொடுக்கலாம். வண்டியில போகும்போது கூட கொடுங்க. என்ன என்ன இந்த பாட்டுக்கு எனது அன்பாக அருமையாக சிரிச்ச 4 தங்கச்சிமார்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த வாக்கியத்தை போட்டு நல்லா பாருங்க மாப்பிள்ள. முதல் சனிக்கிழமை நான் போனா மறு சனிக்கிழமை பிறகு வந்துருக்கேன். அவனையும் எனக்கு சூப்பரா போக மாட்டேன். அங்க மேலையும் மைக்கில் பேசணும், அங்கேயும் பேசணும் சொல்லுவாங்க. ஆகையினாலே நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக நாடகத்தினுடைய தலைசிறந்த நடிகர்களையும் தலைசிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி, பலவாத்திய சக்கரவர்த்தி, இன்றைக்கு தமிழகம் வந்தும் தனக்கென்று ஒரு வாணி வைத்து வருகின்ற இங்கே வாழ்த்துக் கொண்டிருக்கின்ற அரசகுலமான இரண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அன்பு பேரனும் ஆகிய நமது அரசகுலமான இரண்டெடுத்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக வேறென்றுக்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி துணை அமைப்பாளர் நமது நீ செல்வம் மைக்ரஸ் ஆடியோஸுடைய ஆபரேட்டர் ஆகிய அன்பு தம்பி நமது பிரபு அவர்களும் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்.
பாட்டு கட்டி பாட சொல்லு